மதியும் சுரேஷும் இந்த ஜென்மத்துக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ இந்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் ரைட்டு, போலீஸ்க்கு படிச்சிருக்காரு. ஒரு மண்டையில் ஒரு பேசிக்கான அறிவு கூட இல்லைன்னு தாங்க சொல்லணும் இந்த சுரேஷுக்கு. அந்த சுரேஷுக்கு பேசிக்கான ஒரு அறிவு இருந்துருந்துச்சுன்னா, அவங்க பொண்டாட்டி பண்ணுற எல்லாமே கரெக்டுன்னு பேச ஆரம்பிப்பார். ஆனால் அவருக்கு அந்த பேசிக்கான அறிவு கிடையாது. அவங்க அப்பா அம்மா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே சரிதான், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் சரி அப்படின்னு சுரேஷ் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு மருமகளாக போன மூத்த மருமகளாக இருக்கிற அந்த மலர் தான் காரணம். ஏன்டா மலரை காரணம்னு சொல்கிறீங்க? மலர் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? கன்ஃபார்மாக கிடைக்காதுங்க. யாருக்குமே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு மருமக. ஸோ அந்த மாதிரி ஒரு மருமகளை பார்த்து பார்த்து இந்த சுரேஷ் வளர்ந்ததுனால அவருக்கு கிடைச்ச பொண்டாட்டியும் அதே மாதிரி அடிமைத்தனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் இப்போ ரொம்ப பெரிய ஒரு தப்புன்னு சொல்லலாம். சுரேஷ் அது புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கணும்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற மலர் மாறணும். மலர் மாறினா மட்டும்தான் இந்த சுரேஷுக்கு மதியோட அருமை என்னன்னு தெரியும். மதி அட்லீஸ்ட் இதுவாது சொல்கிறாளே அப்படின்னு அவருக்கு புரியுங்க. மலர் எப்போ மாறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் இந்த ஜென்மத்துக்கு மாறுறதா கிடையாதுங்க. அதனால இதை இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போகணுன்றதுனால நம்ம மதி டீச்சர் பார்த்தீங்களா ஒரு பாடம் எடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புருஷனான சுரேஷுக்கே. எப்படா அந்த பாடத்தை எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சுரேஷ் சும்மா இருந்திருக்கலாம். ஃபோனை போட்டு நம்ம மதிக்கிட்ட ரொம்பவே ஓவராக பேசியிருக்காருங்க. ரொம்பவே, நீலாம் ஒரு பொம்பளையா? உனக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்கா? ஒரு குடும்பம் தேவையா? ஒரு குடும்பத்தை அனுசரித்து உன்னால் வாழ முடியுமா? ஒன்று 1008 கேள்வி 1008 விதமாக அசிங்கப்படுத்துகிறாரு. ஸோ இப்படி அசிங்கப்படுத்தின உடனே அங்கே இருக்கிற நம்ம மதிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சுன்னு சொல்லலாங்க. ஸோ இப்படி தலைக்கேறிட்டு அவங்க யோசித்து இவனுக்கு ஒரு பாடம் எடுத்தாதாண்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த எஸ்ஐக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவரை பற்றியே. ஸோ அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் இன்னுமே சுவாரஸ்யமான விஷயம். ஒரு எஸ்ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்கு நடக்குது, என்ன ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க, அதை சொல்லுங்க அப்படின்றாங்க. அங்கே சுரேஷ் திக்கு முக்காடி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு சுரேஷ் கிட்ட இருந்து என்ன ஆன்சர் வரும்? உங்களுக்கு தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.